அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரும் சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி, அதாவது வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த உச்ச சூரிய பெயர்ச்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்யறார். சூரியன் உங்க ராசி அதிபதியுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செய்யறார். அதுவும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார். இந்த உச்ச சூரியனால விருச்சக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பெரும்பாலான வியாதிகள் சரியாகும். உடல்நல தொந்தரவுகளில் இருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 30 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பு சார்ந்த பாவகம். அங்க இந்த சூரியன் குரு சேர்க்கை பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் நிச்சயமா பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா வேலை இல்லாத விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க காரகன் சூரியன் 6ஆம் இடத்துல வேலை இடத்துலயும் இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு அரசு உத்தியோகம்ங்கிறது கிடைக்கும். அரசு உத்தியோகம் ஒரு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும். நீண்ட நாட்களா எக்ஸாம் எழுதி அரசு உத்தியோகத்துக்கு எக்ஸாம் எழுதியும் அதுல பாஸ் பண்ண முடியாம இருக்கீங்க, இல்ல ஒரு சிலர் பாஸ் பண்ணிட்டு கூட வேலை கிடைக்காம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அரசு உத்தியோகம்ங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்தே தீரும். அரசு சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமா அனுகூலம் இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல அமர்ந்து சூரியனும் குருவும் உங்க விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்தை பாக்குறாங்க. அப்போ நீண்ட காலமா தூக்கம் வராத விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வரும். நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் எனக்கு ஒரு நல்லது நடக்காதா, எனக்கு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் தான். குரோதி ஆண்டின் முதல் நாளிலேயே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுங்கிறது தான் உண்மை. இந்த உச்ச சூரியனால உங்க தைரியம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், என்னால இதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு உத்வேகம், நான் பாத்துக்கிறேங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி எதையுமே சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான தன்மையை கொடுக்கும். தலைமை தாங்கும் குணம் அதிகரிக்கும். நிர்வாக திறமை அதிகரிக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் எந்தவித பிரச்சனையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். உதாரணத்துக்கு சக பணியாளர்களோட சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, மேலதிகாரிகளோட மனஸ்தாபங்கள் இருக்கிறது, மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்காம போறது, இல்ல அடுத்தவங்க யாராவது உங்களை நீங்க செய்யாத தப்புக்கு பணியிடத்துல உங்களை போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு சிலருக்கு பணிச்சுமைங்கிறது ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும். ஒரு பிரஷரான சுச்சுவேஷன் உங்களுக்கு பணியிடத்துல இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுதுங்கிறது தான் உண்மை. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதா இருக்கும். சக பணியாளர்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமா ஒத்துழைப்பு தருவாங்க. கடினமான பணிகளாவே இருந்தாலும் சரி, உங்க புத்திசாலித்தனத்தினாலையும் உங்க திறமையினாலையும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பாலையும் சிறப்பா எளிதா நீங்க கடினமான பணிகளை கூட செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட உங்க பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல மேலதிகாரிகள் உங்களை எளிதா புரிஞ்சுப்பாங்க. அவங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொழில் காரகன், ஜீவன காரகன், கர்ம காரகன் அவர்தான். பித்ரு காரகனே சூரிய பகவான் தான். இந்த சூரியனால உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தொழில் வகையில இருக்கும். லைஃப்ல ஒரு பிடிமானமே இல்லை, எதுக்கு வாழறோம்னே தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவான ஸ்டாண்டர்டான முடிவெடுக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். உங்க மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும்.
மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு புத்துணர்ச்சியோட இந்த காலகட்டத்துல நீங்க இருப்பீங்க. உங்க எண்ணங்கள் பூர்த்தியாகும். சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்பீங்க. அவங்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உட்கார்ந்து பேசுனீங்கன்னா இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிந்தவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு. 6ஆம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம். அப்போ இந்த 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமடையும் காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எதிரிகள்ங்கிறது இனிமே உங்களுக்கு மேக்சிமம் இருக்காது. எதிரிகளுடைய தொந்தரவுகள் இனிமே உங்களுக்கு இல்லாம மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. எதிரிகள் ஒண்ணு உங்களை விட்டு விலகி போவாங்க, இல்லைன்னா நீங்க எதிரிகளை அழிப்பீங்க. எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களா இந்த காலகட்டத்துல மாறத்துக்கான அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் சில சமயங்கள்ல இந்த சுயநல நோக்கோட செயல்படுறத மட்டும் நீங்க கொஞ்சம் கைவிட்டு பொது நலத்தோட செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்து உச்ச சூரியன் கடன் நோய் எதிர்ப்பு பகை இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகளை தீர்க்க போறார். கடன்களிலிருந்து ஒரு நிவர்த்தியான சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். கடனை முழுசா அடைக்க முடியலன்னா கூட உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அந்த கடனை குறைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். அதனால உங்க கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க கண்கூடா காண முடியும். அதே மாதிரி நோய் தாக்கம் இருந்தவங்களுக்கும் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல நீங்கும். நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட காலமா வெளியில வேலை பார்க்கணும், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிநாட்டில் சென்று தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாவே உண்டு. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம்ங்கிறது பிரமாதமாவே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா செல்வீங்க. ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க. போகணும்னு நினைச்சு போக முடியாம இருந்த நிறைய இடங்களுக்கு இந்த காலகட்டத்துல சென்று மகிழ்வீங்க. நிறைய பேருக்கு அயல்நாட்டு வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும். சனி பகவானுடைய பார்வை ஒரு ராசிக்கு கிடைத்தாலே அந்த ராசி டோட்டலா ஆஃப் ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ சனி 3, 7, 10ஆம் பார்வையா பாக்குறாரு இல்லையா? எந்தெந்த ராசிக்காரர்களை பாக்குறாங்களோ அவங்கள சனி பகவான் முற்றிலுமா கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி தான் வச்சிருப்பார். ஆனா குருவுடைய பார்வை அதுல நிறைய மாற்றத்தை உண்டாக்கும். அந்த வகையில உங்க ராசிக்கு சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கிடைத்தாலுமே இப்போ சூரியன் உச்சமடைஞ்சு இருக்கும் இதே காலகட்டத்திலேயே அடுத்து வரக்கூடிய வரும் மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவானும் பெயர்ச்சி அடைஞ்சு உங்க ராசியை பார்க்க போறது மிகவும் விசேஷம். இதனால மனசு உங்களுக்கு லேசா இருக்கும். இந்த சூரியனால பிரிவினைகள்ங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது. டிப்ரெஷன் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள், மன சிந்தனைகள் அதெல்லாம் இனிமே மேக்சிமம் இருக்காது. நிறைய பேர் பெரிய பெரிய வண்டி வாகனங்கள், கனரக வாகனங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க. போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள், பொதுத்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாவே இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிச்சயமா கிடைக்கும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, வரவு செலவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க, சட்டம், நீதித்துறை இது மாதிரியான துறையில பெரும்பாலும் அனைத்து துறையினருக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா தான் இருக்கும். செவ்வாய் ஆதிக்கம் வரக்கூடிய துறைகள்ல இருக்கக்கூடிய அனைத்து விருச்சக ராசி அன்பர்களுக்கும் இந்த சூரிய பகவானால இந்த 30 நாட்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அரசு துறையில இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றகரமான ஒரு பொற்காலம் இது. மாணவர்களுக்கும் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு முன்னேற்றகரமான காலகட்டம். இந்த உச்ச சூரியனால உங்களுக்கு பிரச்சனை, தேவையில்லாத மன அழுத்தம், கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை இது எல்லாமே மாறும். முழுசா உங்களை சூரிய பகவான் நல்ல பாதைக்கு வழி நடத்த ஆரம்பிச்சுட்டாருங்கிறது தான் உண்மை. சேவினை தொந்தரவுல மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இது மிகப்பெரிய ஒரு விடுதலையான காலகட்டம்னு தான் சொல்லணும். பில்லி, சூன்யம், ஏவல் இது மாதிரி தொந்தரவுகளிலிருந்து
வெளிவரக்கூடிய அமைப்புகளை சூரிய பகவான் நிச்சயமா கொடுப்பார். சூரியனாலதான் இதையெல்லாம் உடைக்க முடியுங்கிறது தான் உண்மை. தந்தை மகனுக்கும் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீரும். தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள், உடல் உபாதைகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும். சித்திரை மாதத்துல வீடு கட்டக்கூடிய யோகம், அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு. ஆக மொத்தம் பார்க்கும்போது குரோதி வருடத்தின் முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா தான் இருக்க போது இந்த உச்ச சூரிய பயிற்சியினால. மேலும் நற்பலன்கள் அதிகம் காண முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால சிறப்பு பலன்கள் காண முடியும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.